வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 52 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. குறுக்கு பெருக்கல் முறையை பயன்படுத்தி தீர்வு காண்க. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம தீர்த்து எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். என்ன முறை? குறுக்கு பெருக்கல் முறை. ஏற்கனவே நம்ம ரெண்டு முறைகள் பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம்? பிரதியிடல் முறை பார்த்துருக்கோம், நீக்கல் முறை பார்த்துருக்கோம். இப்போ குறுக்கு பெருக்கல் முறை. இப்போ பாருங்க, குறுக்கு பெருக்கல் முறையில மாறிலி எல்லாமே இடது பக்கம் கொண்டு வந்துடும். முதல் சமன்பாடு பாருங்க, 3x மைனஸ் 4y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இது முதல் சமன்பாடு. இது இடது பக்கம் தான் -10, வலது பக்கம் எதுவுமே இருக்காது, அதனால 0. இப்ப பாருங்க ரெண்டாவது சமன்பாடு, 4x பிளஸ் 3y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ நம்ம எக்ஸ் ஒய்யோட மதிப்புகள் தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் போட்டுங்க, y போட்டுங்க, 1 போட்டுங்க. ஏன்னா பெருக்கல் மாறிலி 1 கொண்டு பெருக்கினா எதுவும் மாறப்போறது கிடையாது, அதனால 1. இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸுக்கு கீழே என்னென்ன வரணும்னா ஒய்யோட கெழுக்களும் மாறிலியும் வரணும். பாருங்க, ஒய்யோட கெழு என்ன இருக்கு பாருங்க, -4 3, மாறிலி பாருங்க -10 -5. இப்ப பாருங்க, இந்த ஒய்க்கு கீழே என்ன வரணும்னா மாறிலி எக்ஸ் வரணும். மாறிலி எழுதிட்டோம். இப்ப எக்ஸ் எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 3 4, அதாவது எக்ஸோட கெழுக்கள். எக்ஸோட கெழு 3, எக்ஸோட கெழு 4. அதுக்கு எடுத்து பாருங்க, மாறிலிக்கு கீழே எக்ஸும் ஒய்யும் வரணும். எக்ஸ் எழுதிட்டோம், திரும்ப இந்த ஒய் எழுதணும். -4 3 ஒய்யோட கெழுக்கள். இப்படிதான் எழுதணும். அதாவது எக்ஸ் ஒய் இசட் எழுதிட்டு பாருங்க, இதுக்கு இந்த பக்கம் எதுல ஆரம்பிக்கணும்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய்யோட கெழுக்கள்ல ஆரம்பிக்கணும். ஒய்யோட கெழுக்கள் பாருங்க -4 3, மாறிலி பாருங்க -10 5. அதுக்கடுத்து எக்ஸுக்கு வரணும். எக்ஸோட கெழு 3 4, திரும்பியும் ஒய்யோட கெழு நம்ம இங்க எழுதுறோம். ஒய்ல தானே ஆரம்பிச்சோம், அப்போ ஒய்ல முடிக்கணும். இப்ப பாருங்க, ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். எக்ஸ் பை முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். மைனஸை மைனஸ் பெருக்கினா பிளஸ், 4 5 20 பிளஸ் 20, மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். இப்ப பாருங்க, பிளஸை மைனஸை பெருக்கினா மைனஸ், 3 10 30, சரியா, ஈக்குவல் டு இதை பெருக்கியாச்சு. ஒய் பை எல்லாம் ஈக்குவல் பண்ணுங்க, எல்லாம் சமமான பகுதிகள். முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். என்ன வரும்? பிளஸே மைனஸ் பண்ணா மைனஸ், பைத்னாங்க 40, மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பாருங்க, மைனஸ் பிளஸ் பண்ணா மைனஸ், I 3 15, I 3 15 ஈக்குவல் டு 1 பை. இப்ப பாருங்க, 1 பை முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். 3 9, மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பிளஸே மைனஸ் பண்ணா மைனஸ், நாங்க 16. அவ்வளவுதான். இதை மட்டும் தெளிவா எழுதிட்டா போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பாருங்க, எக்ஸ் பை 20 மைனஸ் மைனஸ் பெருக்கினா பிளஸ் 30, ஒய் பை மைனஸ் 40 மைனஸ் மைனஸ் பெருக்கினா பிளஸ் 15 மாறிடும், ஈக்குவல் டு 1 பை 9 மைனஸ் மைனஸ் பெருக்கினா பிளஸ் 16 மாறிடும். இப்போ பாருங்க, எக்ஸ் பை 20 30 கூட்டினா 50 ஈக்குவல் டு ஒய் பை பிளஸ் மைனஸ் வேற வேற குறி இல்லையா, அப்ப கழிப்போம். 40ல 15 கழிச்சா 25, பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ், அதனால மைனஸ் 25 ஈக்குவல் டு 1 பை 9 16 கூட்டினோம்னா 25. இப்ப பாருங்க, இந்த மூன்று பகுதிகளும் சமம் சமம் சமம், சரியா. அப்ப இதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோட மதிப்பு கிடைக்கும். எடுத்துக்கலாமா? முதல்ல பாருங்க, எக்ஸ் பை 50 ஈக்குவல் டு 1 பை 25. அடுத்து பாருங்க, y பை மைனஸ் 25 ஈக்குவல் டு 1 பை 25. இது ரெண்டே எடுத்துக்கிட்டோம். சுருக்கிடுவோமா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 25 பெருக்கல் இந்த 50 வகுத்துல இருக்க அங்க வந்தா பெருக்கலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 25 25, 2 25 50. அப்ப எக்ஸோட மதிப்பு பாருங்க, இங்க 1 பெருக்கல் 2, 1 பெருக்கல் 2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 2. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஒய் ஈக்குவல் டு 1 பை 25 பெருக்கல் இந்த மைனஸ் 25 வகுத்தல் இருக்கு, இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். அப்படியே குறி மாறாது, அப்படியே பெருக்கலாம் மாறும். இப்ப பாருங்க, 25 25 கேன்சல், மைனஸ் கேன்சல் ஆகல. அப்ப இங்க என்ன இருக்கு? 25 25 அர்த்தம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1 பெருக்கல் மைனஸ் 1, 1 பெருக்கல் மைனஸ். இப்ப பாருங்க, ஒய் ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் மைனஸ், 1 1 என்ன 1 -1. இதான் என்னது?
நமக்கு தேவையான தீர்வுகள். பாருங்க, தீர்வுகள் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு -1 இப்படி எழுதினாலும் சரி. அப்படி இல்லைன்னா அல்லது 2, -1 முதல்ல எக்ஸ் இருக்கணும், ரெண்டாவது ஒய் இருக்கணும். இந்த மாதிரி எழுதலாம். இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.